சண்டே மார்னிங் எடுத்த வீடியோங்க. சண்டே வந்து உறம்பறை வரேன்னு சொல்லியிருந்தாங்க வீட்டுக்கு. ஸோ அதனால் அவங்களுக்காக ஒரு கோழியை போட்டேங்க. இது நாங்கள் வீட்டில் வளர்த்துன கோழி தாங்க. கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. ஆனாலும் வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும். இதை நாங்கள் எப்படி க்ளீன் பண்ணோம், எப்படி சமைச்சோம் அப்படின்னு ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. நாட்டுக்கோழி பொறுத்த வரைக்கும் அறுத்ததுக்கப்புறமா பொங்குகள் எல்லாத்தையுமே சுத்தமாக பொசிக்கிறணுங்க. பொசுனதுக்கப்புறம் அதை தீயில போட்டு வாட்டணுங்க. ஒரு பொங்குகள் கூட இருக்கவே கூடாது. சுத்தமாக தீயில போட்டு வாட்டி கருக்கணுக்கப்புறமா மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணணுங்க. வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தாங்க அதில் இருக்கிற கழிவுகள்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி சமைக்கிற மாதிரி இருக்கும். மஞ்சள் பொடி எதுக்காக போட்டு வாஷ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கிருமி நாசினி அண்ட் ஆன்டிபயோட்டிக் கூட. அதனால் நல்லா போட்டு வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தாங்க கடையில் வாங்கினா கூட அவங்க பெர்மெண்ட் போட்டு வாஷ் பண்ணக்கப்புறம் தாங்க கட் பண்ணி கொடுப்பாங்க. இதில் இருக்கிற அந்த குடல் தேவையில்லாத பொருட்களெல்லாம் தூக்கி வீசிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. நான் கட் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு வரக்குள்ள அக்கா வந்து பார்த்திங்கன்னா மசாலாக்கு ரெடி பண்ணிட்டாங்க. குழம்பு எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நாங்கள் இருக்கிறது ஈரோடு மாவட்டம் சரௌண்டிங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குழம்பு வறுவல் மாதிரி பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் தாங்க முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு. சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் 1 கிலோ வந்து அக்கா தொளிச்சு வச்சுட்டாங்க. தொளிச்சு அந்த வடச்சட்டியில் போட்டு சின்ன வெங்காயம், தக்காளி, ஒரே ஒரு தக்காளி தாங்க போடணும், அதிகமாக போடக்கூடாது. மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் 1 மட்டும் போட்டாங்க. தக்காளி 4 சில்லு தேங்காய்ங்க. தேங்காயும் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்குள்ளேயே வந்து சீரகம், மிளகு, கருவேப்பிலை, பட்டை, சோம்பு இதெல்லாம் போட்டு அதிலேயே போட்டு நல்லா வணக்கிட்டாங்க. இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் இறக்கி வைக்கிற ஓரமாக வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுலேயே மல்லிப்பொடி அண்டு மிளகாய் பொடி, சிக்கன் மசாலா இதையே போட்டு நல்லா வதக்கிட்டாங்க. வதக்கினதுக்கப்புறம் ஆற வச்சு அரைச்சிட்டாங்க. இது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா அப்படின்னா, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வரமல்லி யூஸ் பண்ணுவாங்க, வரமல்லி வறுத்து போடுவாங்க. அப்படியும் பண்ணலாம். பட்டு நீங்கள் பொடி போட்டு பண்ணும்போது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. இதை அரைச்சி அதுக்கப்புறம் ஓரமாக வச்சுட்டாங்க. இப்போ கறியை வந்து நல்லா கழுவிங்க. அது வந்து எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கறியை போட்டு வேக வச்சுட்டாங்க. கொஞ்சம் வேக வச்சுட்டாங்க. வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. அதிலே தண்ணி விடும், கறியில் இருக்கிற தண்ணியே விடும். அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் அந்த கறி வேகிறதுக்கு உண்டான தண்ணி எவ்வளவோ அதை ஊற்றணுங்க. தண்ணி ஊற்றி வேக வச்சதுக்கப்புறமா நம்ம வறுவலுக்குன்னு பார்த்திங்கன்னா இதுலேருந்தே கறியை அரிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தாங்க குழம்பு வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால இதில் நல்லா வெந்ததுக்கப்புறமா அதில் இருக்கிற கறியை மட்டும் தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு அம்மா ஆட்டி வச்சுருந்த அந்த மிளகா வந்து அதிலே ஊற்றிட்டாங்க. ஊற்றி நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை ஊற்றிடணுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குழம்புன்னு சொல்லுவாங்க. நாட்டுக்கோழி தண்ணி குழம்புன்னு சொல்லுவாங்க. அதனால் தண்ணி அதிகமாக தாங்க இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு தென் சிக்கன் பொடி போடுறதுனா போடலாம், சிக்கன் மசாலா போடுறதுனா போடலாம். ஏன்னா நீங்கள் காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. கடைசியில் இறக்கி வைக்கிற ஓரத்தில் மல்லித்தலை போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இறக்கி வச்சிட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வறுவல் எப்படி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வறுவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்ச கறியை தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் வடை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகா போட்டு அப்புறம் 2 தக்காளி போட்டு அது வதங்கினதுக்கப்புறம் எப்பவும் போல் கறி எடுத்து போட்டுற வேண்டியதாங்க. அவ்வளோதான். கறியை போட்டு நல்லா அது அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கி விட்டு அதுக்கப்புறமா மசாலா எடுத்து வச்சுருப்பேன் இல்லைங்களா, தனியாக எடுத்து வச்சுருப்பேங்க. இதுக்கு வந்து தனியாக அரைக்கும் போதே குழம்புல இருந்து எடுத்து மிச்சம் ஊற்றின மசாலாலே கொஞ்சம் மிச்சம் எடுத்து வச்சுங்க. இதில் ஊற்றி பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் இருந்து எடுத்து வச்ச மசாலாவை இந்த வறுவலில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டாங்க. வெந்ததுக்கப்புறமா நீங்கள் சிக்கன் மசாலா போடுறனா போடலாம், அல்லது மிளகாப்பொடி போடுறனா போடலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு இறக்கி வைக்கும்போது கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி வச்சிட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இந்த ஈரோடு சரௌண்டிங் கொங்கு பகுதியில் எல்லாருமே மோஸ்ட்லி இப்படி தாங்க பண்ணுவாங்க. நீங்களும் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நட்சத்திரங்களை ஒரு நாள் கட்டுவே எந்த நேரம்